ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் பத்திரப்பதிவுத்துறையில இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து வெப்சைட் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது, இப்போ புதுசா வந்து ஒரு லேண்டை நீங்க வந்து கிரயம் பண்ணி அந்த லேண்ட் வந்து பத்திரப்பதிவு வந்து பண்ணிட்டீங்க. அந்த பத்திரப்பதிவு பண்ணப்பட்ட அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்றது, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா தான் அவங்க வந்து அப்ளை பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து ஆவணங்கள் வந்து நிலுவையில இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணிக்கலாம்னா இதன் மூலியமா நம்ம செக் பண்ணிக்க முடியும். சோ இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பதிவுத்துறை, அதாவது நம்ம தமிழக அரசு சார்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்து இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா டிஎன் ரிஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து போயிட்டு வந்து சர்ச் பண்ணி எடுப்போம். அந்த விதத்துல இந்த இடத்துல பாருங்க, மின்னணு சேவை அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல ஃபைனலா வந்து ஆவணத்தின் நிலை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பேஜுக்குள்ள போவீங்க. இதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. தற்காலிக ஆவண எண் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஒரு பத்திரத்தை வந்து நீங்க வந்து பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா பதிவு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் பணம் கட்டுறதுக்கு முன்னாடி. அந்த நம்பர் வச்சு நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்ல நிலுவை எண் இருக்கு அப்படின்னா நீங்க நிலுவை எண்ணை வச்சு வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பத்திரமே பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க, பத்திர எண் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து வந்துருச்சு அது தெரியும் அப்படின்னா பதிவு எண் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து அந்த சார் பதிவாளர் அலுவலகம் நீங்க எங்க போயிட்டு பத்திரம் பண்ணீங்களோ அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் புத்தகம் எண் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலேயே வந்து ஒரு லேண்டை வந்து நம்ம வந்து பத்திரம் பதிவு பண்றோம் அப்படின்னா அது புத்தகம் 1ல தான் வந்து பதிவு பண்ணுவாங்க. அதனால அது டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஆவண எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஆவண எண்ணை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட்லயே இருக்கும், அதை நீங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆண்டுல நீங்க பத்திரம் வந்து பதிவு பண்ணீங்களோ அந்த ஆண்டை இந்த இடத்துல போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆவணத்தினுடைய வகைப்பாடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆவணத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கடன் உத்தரவு அப்படின்னா கடன் உத்தரவு ஆவணம் இருக்கலாம், இல்ல நீதிமன்ற உத்தரவு ஆவணமா இருக்கலாம், இல்ல குறிப்பாணை நகலா இருக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்க கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப நார்மலா காமனா நீங்க வந்து ஒரு லேண்ட் ஒரு பத்திரப்பதிவுடைய நிலையை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க தேடுக அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கீழே பாட்டம்ல வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து கிளியரா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த நிலையோடைய விவரங்களை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. இது வந்து எந்த டேட்ல இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய ஆவணம் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 2ஆம் மாசம் 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. புலம் சரிபார்த்தல் காரணத்திற்காக வந்து ஆவணம் வந்து நிலுவையில் வந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவணம் வந்து பதிவு செய்யப்பட்டது. ஆவணத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பதிவு பண்ணிட்டாங்க. ஆவணம் அப்படிங்கிறது வெளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்துல புத்தகம் 1ல இந்த நம்பர் போட்டு 2025 ஆவணம் எண்ணாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத தெளிவா நம்மளுக்கு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்டவணை பதிவு அலுவலரால் சான்று அளிக்கப்பட்டது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது சான்று அளிக்கப்பட்டது அப்படின்னா சர்டிபிகேட், இது டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்றிதழ் டிஜிட்டலா வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆவணம் ஒளிவருடல் செய்வதற்காக திருப்பி வழங்க தயாராக உள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு பத்திரத்துல ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பத்திரத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஏத்துவாங்க, எப்ப வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்காக. சரிங்களா, அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒளி வருடன்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வழங்குவதற்காக தயாராக உள்ளது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஆவணத்தை திரும்பி வழங்க உரிய நபரிடம் ரேகை பெறப்பட்டது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது பத்திரம் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட திருப்பி யார் வந்து ஓனரோ அவங்க கிட்ட வந்து டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் வந்து கொடுக்கறதுக்கு பயோமெட்ரிக் கைரேகை அப்படிங்கிற நம்ம கிட்ட வாங்குவாங்க. அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல நடந்துருச்சு அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே டேட் அண்ட் டைமிங்கோட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவணத்தை திரும்பி வழங்க பதிவு அலுவலரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஃபைனலா நமக்கு வந்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி உங்க லேண்ட் நீங்க வந்து கிரயம் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல பாக பிரிவினை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல வந்து கிஃப்ட் கிஃப்ட் டீடா இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் டீல் எதா இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா தாராளமாக நீங்க யாருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணாலும் நீங்க வியூ பண்ணி உங்களால இதுல வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.